இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான லேடி கூட மட்டும் நமக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது. நம்ம வாழ்க்கை சங்கு தாண்டி. ஸோ அப்படின்ற மாரி நான் ஒரு பயங்கரமான ஒரு ஒன்லைனோட ஒரு படம் பார்த்தேன். ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். நான் பார்த்தேன் இந்த படத்துல ஸ்ட்ரேஞ்சான ஒரு லேடி. ஸோ அந்த லேடி வந்துட்டு ஒரு ஹீரோ இருப்பாரு. ஸோ அவங்க கிட்ட நீ இந்த மாரி தான் பிஹேவ் பண்ணணும். நான் இந்த மாரி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன். நான் ரியாக்ட் பண்றதுக்கு மறுபடியும் நீ வேற மாரி பிஹேவ் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாரி சொல்லிட்டு தான் அந்த ஒரு கேரக்டர் டிசைனே இருக்கும். அவங்க பண்ற ஒரு பயங்கரமான சில கிறுக்குத்தனம் தான் இந்த படமே. அண்டு கிறுக்குத்தனம்ன்றது மீன்ஸ் அது நீங்க படம் பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். அதே சமயத்துல அந்த ஹீரோயின் கேரக்டர் மேல சில வெறுப்பும் வரும். அந்த வெறுப்பு வரது தான் அந்த படத்துடைய சக்சஸே. அண்ட் இதுல டைரக்டர் வந்து 7 சாப்டரா பிரிச்சு குடுத்திருப்பாப்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு 4வது சாப்டர் சொல்லுவாப்ல. அதுக்கப்புறம் ஒரு 3வது சாப்டர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் 7வது சாப்டர் திடீர்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்லுவாரு. இந்த மாரி மாத்தி மாத்தி சொல்லுவாரு. ஆனா அது எதுக்காகன்னா, இதுல சில இன்ட்ரஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து நல்லாவே வொர்க் ஆயிருந்தது. ஸோ அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் பலம். அண்டு இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஸ்லோ பேஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் மேபி ஒரு தடவ பார்க்கலாம்.